செகண்ட் ஆக்டிவிட்டி ஒரு கோச்சா மட்டும் இல்லைங்க, ஒரு அம்மாவாவும் என்னோட ஃபேவரட் ஒன், ஸ்டோரி பில்டிங். இந்த கேம் நீங்கள் விளையாடுறதுக்கு ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காரணும். அண்ட் ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரியுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செகண்ட் பர்சன் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணணும். பட் அவங்களோட தாட் ப்ராசஸ்ல இருந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ முதல் பர்சன் வந்து நான் தோசை ஊற்றிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, செகண்ட் பர்சன் தோசை ஊற்றிட்டே இருக்கும்போது திடீர்னு புளி வந்துருச்சான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் பர்சன் அதுலேருந்து எப்படி வேணால் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். கண்ணை திறந்து பார்த்தா அது கனவுன்னு சொல்லலாம், இல்லை எப்படி வேணால் அவங்க பில்ட் பண்ணாங்க. இந்த கேம்ல நோ ரூல்ஸ், நோ ரைட் அண்ட் ராங், இட்ஸ் ஆல் ஜஸ்ட் இமேஜினேஷன். இந்த கேம் விளையாடி பாருங்க, அந்த ஸ்டோரி எங்க போய் முடியும் நமக்கே தெரியாது, ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது ஒரு அன்பிரடிக்டபிளான பிரெயின் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. இந்த பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்டோரி டெல்லிங்ல குழந்தைங்களுடைய பிரெயின் 3 விஷயங்கள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிசனிங், செகண்ட் ப்ராசஸ் பண்ணோம், அண்ட் தேர்ட் கிரியேட்டும் பண்ணோம். இதனால பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஒர்க்கிங் மெமரி 2-3 விஷயத்த ஒரே டைம்ல ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அவங்களுடைய நரேட்டிவ் திங்கிங் அண்ட் வெக்காபுலரி, ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, இந்த 3 விஷயமுமே டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ரிசர்ச்ல டைவர்